எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 9.3 20th சம் சொல்லித்தரேன். இன் எ பேங்க் பிரின்சிபல் இன்க்ரீசஸ் கண்டினியூஸ்லி அட் த ரேட் ஆஃப் R% per year. Find the value of R if ₹100 double itself in 10 years. ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் இன்க்ரீசஸ் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ தான் டிபி பை டிடி கண்டினியூஸ்லி அட் த ரேட் ஆஃப் R% ஈக்குவல் டு R%னா R/100 இன்ட்டு பி. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து பிரின்சிபல் வந்து 100ன்னு இருந்தது. அப்புறமா டைம் வந்து 10 இயர்ஸுக்கு அப்புறம் பிரின்சிபல் வந்து டபுள் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேரியபிள் செப்பரபிள் பண்ணி இன்டகிரேட்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறமா 2 ஸ்டெப் இருக்குது. அது என்ன ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பி டேர்ம்லாம் ஒன்றா கொண்டு வரணும். ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் டிபி பை பி ஈக்குவல் டு இது R/100 டிடி. ஸோ டி இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து இன்டகிரல் டிபி வந்து இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இந்த ஃபார்முலா இருந்தால் அதை நம்ம லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது இன்டகிரேஷன் ஃபார்முலா. இன்டகிரல் டிபி பை பின்னு இருக்கிறனால நம்ம வந்து லாக் பி R/100 இன்டகிரல் டிடி வந்து டி ப்ளஸ் சி. இப்போ வந்து இப்போ இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இப்போ நம்ம லாக் ரிமூவ் பண்ணணும்னா லாக் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் 2 பக்கமும் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா e⁻ log x அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்பனண்ட் எடுக்கிறப்போ e⁻log pனா பின்னு கிடைக்கும். அதுக்காக ஸோ இப்போ எக்ஸ்பனண்ட் எடுக்கிறப்போ e⁻ log p இங்கே e⁻ RT/100 ப்ளஸ் சின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து எக்ஸ்பனண்ட் பவரில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது 2 எக்ஸ்பனண்ட்டாக பிரிக்கலாம். e⁻ RT/100 இன்ட்டு e⁻cன்னு. ஸோ e⁻log p வந்து இந்த ப்ராப்பர்ட்டி படி e⁻log x(x)ன்றனால நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போது மெயின் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டன்ட் சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் ஒன் வந்து இனிஷியல்னா டைம் 0ன்னு எடுத்துக்கணும். பிரின்சிபல் வந்து ₹100 இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு 100. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண இந்த மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட்டிங் இன் 1. ஸோ பி வந்து 100 ஈக்குவல் டு e⁻RT வந்து 0ன்றனால 0/100 இங்கே e⁻c. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ e⁻0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 100 ஈக்குவல் டு இங்கே e⁻0 இங்கே e⁻c இருக்குது. இந்த டேர்ம் வந்து 1 ஆகிடும். ஸோ e⁻c ஈக்குவல் டு 100ன்னு கிடச்சிருக்கு. இதை வந்து அகைன் திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட்டிங் இன் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. e⁻c இருக்கிற இடத்துல 100 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ p ஈக்குவல் டு e⁻RT/100 e⁻c இருக்கிற இடத்துல 100 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து திருப்பியும் அது ஸ்டெப் 2. அவங்க என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர் இஃப் ₹100 டபுள் இட் செல்ஃப் இன் 10 இயர்ஸ். ஸோ டி வந்து டைம் வந்து 10 இயர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பிரின்சிபல் வந்து டபுளாக இருக்கிறனால பி ஈக்குவல் டு 200. அதை வந்து திருப்பியும் நம்ம இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம 2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் 2 ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 6 கிடைக்கும். ஸோ பி இருக்கிற இடத்துல 200 ஈக்குவல் டு e⁻r இன்ட்டு
டைம் வந்து 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டீக்கு பதில் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இன்ட்டு 100. இங்கே இந்த இ பவர் சி கண்டுபிடிச்சா 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ஈக்குவல் டு இ பவர், இதில் ஒரு 0 0 கேன்சல் ஆகிடும், இ பவர் r/10. இப்போ எக்ஸ்பனண்ட் இருக்கிற சம் எல்லாம் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி. லாக் இ பவர் எக்ஸும் எக்ஸ் தான். இ பவர் லாக் ஆல்ரெடி பார்த்தோம். இ பவர் லாக் எக்ஸும் எக்ஸ் தான், லாக் இ பவர் எக்ஸும் எக்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து லாக் 2 ஈக்குவல் டு லாக் இ பவர் r/10. ஸோ இந்த இடத்துல லாக் இ பவர் எக்ஸ் எக்ஸ்ன்றனால இங்கே லாக் 2க்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.6931. இங்கே வந்து லாக் இ பவர் எக்ஸ் எக்ஸ்ன்றனால r/10 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 0.6931 into 10 equal to r. So 6931 ஒரு 0 3 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க 6.931 தான் r. So 6.931 6.93% தான் ஆரோட வேல்யூ. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ இதில் 4 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு இன்ட்டு 10ன்றனால 0 போட்டுக்கிறோம். 1 2 3 4 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 0 பாயிண்ட்க்கு அப்புறம் எண்டிங்கில் 0 இருந்தால் அது நோ வேல்யூ, அது போட வேண்டாம். ஸோ இது வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் எடுத்தால் போதும். 6.93. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எல்லாமே பர்சன்டேஜில் தான் எழுதணும். அதனால ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 6.93%. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 21st சம். In a bank, principal increases continuously at the rate of 5% per year. அந்த சம் மாதிரி தான். அதில் 6% கொடுத்துருக்காங்க, இதில் 5%ன்னு கொடுத்துருக்காங்க. An amount of ₹1000 is deposited with this bank. How much will it worth after 10 years? ஸோ இப்போ பிரின்சிபல் இன்க்ரீசஸ் கொடுத்தாலே டிபி பை டிடி டிஃபரன்ஷியேட் வேல்யூ தான் ஈக்குவல் டு 5%. ஸோ 5/100 into P. So the 25s are 100. So dP, இது வேரியபிள் செப்பரேட் மெத்தட்னால இந்த P கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே 1/20 dtன்னு இருக்கு. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணோம். இன்டகிரல் dx by x வந்து log x. ஸோ இன்டகிரல் dp by p வந்து log p. இங்கே 1/20 இன்டகிரல் dt வந்து t ப்ளஸ் சின்னு இருக்கு. ஸோ இப்போ இதுதான் மெயின் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம் இப்போ சி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1. இப்போ ஸ்டெப் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் அமௌண்ட் வந்து ₹1000 இஸ் டெபாசிட்டட். ஸோ டைம் வந்து 0ன்னு எடுத்துட்டு பிரின்சிபல் வந்து 1000 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பிரின்சிபல் எடுக்கிற இடத்துல நம்ம வந்து சி கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் சி. ஸோ லாக் பி இருக்கிற இடத்துல 1000. ஸோ லாக் 1000 ஈக்குவல் டு 1/20 டைம் டி இருக்கிற இடத்துல 0 ப்ளஸ் சி. ஸோ இது 0  into anything 0. ஸோ சி ஈக்குவல் டு லாக் 1000. சி கிடச்சிருச்சு. அதை வந்து மறுபடியும் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ஈக்குவேஷன் ஆகும் லாக் பி ஈக்குவல் டு 1/20 டி ப்ளஸ் லாக் 1000. ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம 2 நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மச் வில் இட் ஒர்த் ஆஃப்டர் 10 years. ஸோ டைம் டி வந்து 10ன்னு எடுத்துக்கிட்டு பி வேல்யூ பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் ஸ்டெப் 2.
டைம் வந்து 10 years, பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண லாக் பின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1/20 இன்ட்டு டைம் வந்து 10 yearsனால் 10 ப்ளஸ் லாக் 1000. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 1/2 ப்ளஸ் லாக் 1000 லாக் பி. ஸோ டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும், ஏன்னா லாக் ரிமூவ் பண்ணுறதுனால. e power log p ஈக்குவல் டு e power 1/2ங்கிறது 0.5 எடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ் லாக் 1000. e power log p வந்து p, e power இது வந்து e power 0.5 இன்ட்டு e power log 1000 போட்டுக்கலாம். இப்போ இங்கேயும் வந்து e power 0.5க்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 1.648ன்னு. e power log x xன்றனால இன்ட்டு 1000 அப்படியே போட்டுக்கலாம். இந்த மல்டிப்ளை பண்ணுறப்போ 16 பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும், 1648. இது பிரின்சிபலுங்கிறனால நம்ம ருபீஸில் எழுதணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 22nd. In a culture, the bacteria count is 1 lakh. The number is increased by 10% in 2 hours. In how many hours will the count reach 2 lakh if the rate of growth of bacteria is proportional to the number present? So, நம்ம பாக்டீரியாவோட நம்பர் வந்து பின்னு எடுத்துக்கலாம். Let p be the number of bacteria count. ஸோ இங்கே என்ன, இந்த இடத்துல தான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாக்டீரியா, ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாக்டீரியா dp/dt இஸ் ப்ரொபோர்ஷனல் கொடுத்தா டு த நம்பர் ப்ரெசன்ட் p. ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் இது. ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து கேன்னு எடுத்துக்கணும். ஸோ kpன்னு போட்டுக்கணும். இப்போ வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னால pலாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். dp/p ஈக்குவல் டு k dt. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். அகைன் வந்து இன்டகிரல் dx/x இந்த ஃபார்மில் இருந்தால் நம்ம log xன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரல் dp/p வந்து log p, இது kt ப்ளஸ் c. ஸோ இதுதான் இப்போது மெயின் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, த நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% இன் 2 hours. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து இந்த பாக்டீரியா கவுண்ட் வந்து 1 lakhன்னு இருந்திருக்கு. ஸோ இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1ன்னு பண்ணலாம். ஸ்டெப் 1ல் வந்து t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு பாக்டீரியா பியோட வேல்யூ வந்து 1 lakhன்னு எடுத்துக்கணும் சி கிடைக்கிறதுக்கும். இப்போ ஃபைண்ட் சி பண்ணணும், சி கண்டுபிடிக்கணும். இப்போ லாக் பி வந்து 1 lakh. ஸோ லாக் 1 lakh கே, டைம் வந்து 0ன்னு எடுத்துக்கணும், அதில் இன்ட்டு 0 ப்ளஸ் சி. ஸோ 0 10 0. ஸோ சியோட வேல்யூ கிடச்சிருச்சு லாக் 1 lakh. ஸோ இதை வந்து திருப்பியும் நம்ம இந்த மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் இன் 1. இப்போ அந்த ஈக்குவேஷன் என்னாச்சு, log p ஈக்குவல் டு kt, c வந்து log 1 lakhனால log 1 lakh சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டெப் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, த நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% இன் 2 hours. ஸோ டைம் வந்து 2 hoursன்னு எடுத்துக்கணும். பிரின்சிபல் வந்து ஆல்ரெடி 1 lakh இருக்குது, அது கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குனால 10/100 இன்ட்டு 1 lakh. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து
10,000 இருக்குது. ஸோ 1,10,000 ஆகிடும் ஆட் பண்ணுறப்போ. இப்போ இந்த பி வேல்யூ இதை வந்து நம்ம இந்த மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் கே. ஸோ லாக் பி இருக்கிற இடத்துல லாக் 10,000 கே டைம் வந்து 2 ப்ளஸ் லாக் 1 lakh. ஸோ லாக் 1,10,000. ஸோ இந்த இது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் லாக் 1 lakh ஈக்குவல் டு கேடி. லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் எம் மைனஸ் லாக் என்னா லாக் எம் பை என் எழுதலாம். அதனால திஸ் டிவைடட் பை திஸ் பண்ணலாம். 10,000 டிவைடட் பை 1 lakh ஈக்குவல் டு கேடி. ஸோ இதில் இது கேன்சல் ஆகிடும். லாக் 11/10 இருக்கும். ஓகே, டைம் வந்து 2 yearsன்றதுனால இன்ட்டு 2. ஸோ கே வந்து டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கே கிடச்சிருச்சு. கே ஈக்குவல் டு 1/2 லாக் 11/10. ஸோ அகைன் வந்து இதை வந்து திருப்பியும் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ அங்கே என்ன இருக்குது, பியோட வேல்யூ வந்து 2 lakhன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டெப் 3. ஸோ பி ஈக்குவல் டு கரெக்ட் கவுண்ட் வந்து in how many hours will the count reach 2 lakh. ஸோ பி இருக்கிற இடத்துல 2 lakh சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேவுக்கு இங்கே கொடுத்து கண்டுபிடிச்சது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லாக் பின்றனால லாக் 2 lakh சப்ஸ்டியூட்டிங் இன் 2 ஈக்குவல் டு கே வந்து 1/2 லாக் 11/10. டி வந்து டீன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் லாக் 1 lakh. ஸோ இது இந்த பக்கம் அதே மாதிரி கொண்டு வரப்போ லாக் 2 lakh மைனஸ் லாக் 1 lakh ஈக்குவல் டு 1/2 லாக் 11/10 இன்ட்டு டீன்னு இருக்குது. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் எம் மைனஸ் என்னா லாக் எம் பை என் எடுத்துக்கலாம். ஸோ 2 lakh மைனஸ் 1 lakh divided by 1 lakh equal to 1/2 log 11/10 into t. ஸோ இது ஜீரோஸ்லாம் கேன்சல் ஆகிடும். லாக் 2ன்னு இருக்கும். இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது வந்து டிவிஷனில் வந்துடும், இது நியூமேட்டரில் வந்துடும். ஸோ டீயோட வேல்யூ வந்து ஃபைனலாக இப்படி இருக்குது. அந்த இடத்துல log 2 equal to 1/2 log 11/10 into t. நம்ம t தான் வேணும். இந்த 2 இங்கே வந்துடும். 2 log 2 இது டிவிஷனில் வந்துடும். log 11/10 equal to t. ஸோ தான் t தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டைமு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next, 23rd. The general solution of the differential equation e dy by dx equal to e power x plus y. ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணலாம். e power x into e power yன்னு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணுறதுனால எக்ஸ் டேர்ம்லாம் ஒன்றா கொண்டு வரணும். இப்போ இங்கே e power y கீழே கொண்டு வந்துடலாம். dy by e power y, இங்கே e power x dxன்னு இருக்குது.
இ பவர் ஒய் மேலே போச்சுன்னா இ பவர் மைனஸ் ஒய் டிஒய், இங்கே இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். பவர் ஒய்யை இன்டகிரேட் பண்ண இ பவர் ஒய் தான், மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இங்கே இ பவர் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனோன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு சி. மைனஸ் வெளியில் எடுத்துடலாம். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சி. இந்த கான்ஸ்டன்ட்க்கு C1 நேம் கொடுக்குறோம். மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் C1 ஆகிடும். ஸோ எல்லாம் கான்ஸ்டன்ட்டும் ஒன்றா சேர்த்து சி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.